அனைவருக்கும் வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை சம்பந்தப்படுத்தியதுதான் இந்த பதிவு. இது தமிழ்நாட்டு அரசுக்கு 17வது சட்டமன்ற தேர்தல். 2 திருக்குறளை வாசித்து இதை நான் தொடங்க விரும்புகிறேன். அறநிலுக்கா தள்ளவை நீக்கி மரநிலுக்கா மானமுடையது அரசு. இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சி முறைக்கு உரிய அறத்தில் தவறாமல் அறமற்றதை நீக்கி வீரத்தில் குறைபடாது மானத்தை உடையவனே சிறந்த அரசன் ஆவான். முறை செய்து காப்பாற்றும் மன்னன் மக்களுக்கு இறைக்கென்று வைக்கப்படும். இதோட அர்த்தம் என்னன்னா, அறம் தவறாம ஒரு அரசன் நடந்து பண்ணான்னா அவன் மனிதனா இருந்தாலும் அவனை தெய்வத்துக்கு ஈடா மக்கள் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுதான் இதோட பொருள். எது அரசியல், நமக்கான அரசியல் என்ன அப்படிங்கிறத நம்ம மக்கள்கிட்ட எடுத்து கூற நான் இங்க வரல. மக்களுக்கு இந்த கேள்வி மக்களுடையது இல்லை, இந்த கேள்வி எல்லாமே மக்களுக்கானது தான். நமக்கான தேவை என்ன? அடிப்படை தேவைகளான 3 தான் முக்கியமான விஷயங்கள். ஒன்று உணவு, உடை, இருக்க இடம். இந்த 3ஐயும் கொடுக்க வேண்டியது அரசோட கடமை. அந்த அரசோட கடமையை அரசு சரியா செஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம என்னைக்காச்சும் கேள்வி கேட்டிருப்போமா, இல்லை அதை சிந்திச்சு பார்த்துருக்கோமா அப்படிங்கிறது தான் நம்ம முதல்ல சிந்திக்க வேண்டிய விஷயம். தமிழ்நாட்டு அரசியல் எடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, கொள்கை சார்ந்த அரசியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 3 தான். முதல்ல இந்திய தேசியம் தமிழ்நாட்டில் ஆட்சியை இழந்து ரொம்ப வருடங்கள் ஆயிடுச்சு, அதனால் அதை விட்டுலாம். 2வது திராவிடம், தமிழ் தேசியம். இந்த 2 கோட்பாடை பற்றினா புரிதல் நம்ம மக்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்குறோம். திராவிடம்னா என்ன? திராவிடம்ங்கிறது இன சொல்லா, இல்லை அது ஒரு வரலாற்று சொல்லா? அப்படி இல்லை அப்படின்னா அது அந்த பகுதியை குறிக்கிற சொல்லா. தென்னாட்டை திராவிட நாடு அப்படின்னு சொல்லி அண்ணா குறிப்பிட்டாரு. அடைந்தால் திராவிட நாடு, இல்லையில் சுடுகாடுலாம் பேசினாரு. திராவிட நாடு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். 5 மொழிகள், தமிழ், கன்னடம், மலையாளம், தெலுங்கு, துளு, இந்த 5 மொழியும் அடக்கினதான் திராவிட மொழி, திராவிட குடும்பம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஆனா கேரளாலேயோ ஆந்திராலேயோ கர்நாடகாலேயோ துளு அப்படிங்கிற பகுதி மக்கள் மகாராஷ்டிரா மற்றும் ஆந்திராத்தோட இடையில வாழ்ந்த மக்கள். இங்க எங்கேயாச்சும் திராவிட அரசியல் இருக்கா, இல்ல திராவிட கட்சிகள் இருக்கா? அப்ப தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி இந்த திராவிட கட்சிகள் நிலைச்சு நிக்குது? 75 ஆண்டுகளுக்கு மேல இந்த கட்சி இங்க இருக்குது, ஆட்சியிலையும் இருக்குது. ஆனா திராவிடம்ங்கிற புரிதல் என்ன, திராவிடம் நமக்கு என்ன கொடுத்துருக்கு அப்படிங்கிறத மக்கள் சிந்திச்சு பார்த்திருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. நமக்கான அரசியலை நம்ம தலையிடல அப்படின்னா, நமக்கான அரசியலை நம்ம பேசல அப்படின்னா அருவருக்கத்தக்க ஆட்சி முறையில தான் நம்ம வாழ்வோம் அப்படின்னு லெனின் குறிப்பிடுறாரு. அப்போ தமிழ்நாட்டோட இன்றைய நிலை என்ன? இந்த 75 ஆண்டு காலத்துல நம்ம அடைஞ்ச வளர்ச்சி என்ன, வீழ்ச்சிகள் என்ன? அடிப்படை தேவைகளே பூர்த்தி செய்யப்படாத கிராமங்களும் நகரங்களும் இன்னும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கதான் செய்யுது. இந்த திராவிடம் அப்படிங்கிற சொல் ஒரு வடமொழி சொல். அந்த சொல்லுல இருந்து கிடைச்சதான் நமக்கு திராவிடம். திமுக, திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம், இப்படி பல கழகங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனா தமிழ்நாட்டுக்கு தேவையான அனைத்தையும் நிறைவேற்றிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியை நீங்க தான் சிந்திக்கணும். ஒரு சிறிய எடுத்துக்காட்டுகள்லாம் சொல்ல விரும்புறேன். அடிப்படை தேவை தண்ணீர். 14 மாவட்டங்கள் வறட்சி மாவட்டமா அறிவிச்சிருக்கு தமிழ்நாடு அரசு. 20 மாவட்டங்கள்ல தண்ணீர் பற்றாக்குறை அதிகரிச்சுட்டே போகுதுன்னு அரசே வெளியிடுது. மழைக்காலங்கள்ல போதிய மழை இல்லை அப்படின்னா அவங்களோட அறிக்கையை குறிப்பிடுது. இதுக்கு என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற கேள்வியை நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு ஊர்ல இருக்கிற ஆறு, குளம், நீர், கம்மாய் இது எல்லாமே வறண்டு போகுது அப்படின்னா அதை புதுப்பிக்கிறதுக்கு இந்த அரசு என்ன செஞ்சாங்க? காடு வளம் அளிக்கப்படுது, கனிம வளம் அளிக்கப்படுது. இப்ப என்னோட சொந்த மாவட்டமான தென்காசி, திருநெல்வேலி, அதுக்கப்புறம் பக்கத்து மாவட்டமான கன்னியாகுமரியில இருந்து கேரளாக்கு கனிம வளங்கள், முக்கியமா பாறைகள், மலைகளை வெட்டி எடுத்து அனுப்புறாங்க. இந்த திராவிட கழகங்கள் கேள்வி எழுப்புமா, இல்ல இதை கண்காணிக்க தான் செய்யுதா அப்படிங்கிற கேள்வி எழுப்புங்க. நீங்களே உங்களுக்குள்ளே எழுப்பி பாருங்க. இந்த வளவேட்டை சம்பந்தமா மதுரை ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் வருது. அப்போ என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசுக்கு இதுக்கான கொள்கை முடிவு இல்ல, இதை ஒரு வரைவுக்குள்ள எங்களால கொண்டு வர முடியலன்னு சொல்றாங்க. அப்ப அந்த நீதிபதி சொல்றாரு, 700 வாகனங்கள் எடுத்து செல்ல அனுமதி, அதுவும் இவ்வளவு வெயிட்ல இத்தனை டன் எடுத்துட்டு போலாம் அனுமதி. ஆனால் அந்த மலையை திருப்பி உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த அரசு எடுத்திருக்குதா? முதல்ல அழிக்கிறதுக்கே ஒண்ணும் பண்ணல, எடுக்கிறதுக்கு என்ன பண்ண போறாங்க? ஆத்து மணல் கொள்ள, அதை கேள்வி கேட்கிறவங்கள கொலை, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அடுத்ததா தமிழ் தேசியம். இந்த கொள்கையை பார்த்தீங்கன்னா பெருசா எந்த கட்சியும் பேசாத நிலையில நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு கட்சி மட்டும் தமிழ் தேசிய கொள்கையை பேசுது. அப்போ தமிழ் தேசிய கொள்கைனா என்ன?
தமிழர்கள் நிலம் சார்ந்து வளம் சார்ந்து அவற்றை காப்பாற்றுறதுக்கும் தமிழ் மொழி ஆட்சி நீட்சி இதை பத்தி பேசுறதுக்கும் ஒரு கொள்கை இருக்குது. அதுதான் தமிழ் தேசிய கொள்கை. இந்த கொள்கையை முதல்ல கொண்டு வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா சீபா ஆதித்தனார். அவர் தான் வந்து தினத்தந்தியோட நிறுவனர். அவர் தான் தமிழ் தேசிய கொள்கையை முதல்ல முன்னிறுத்தி நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு கட்சியை உருவாக்குனாரு. அதை இப்போ வந்து சீமான் அவர்கள் வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியை. தொடர்ந்து அவங்களும் அரசியல் களத்துல நிக்கிறாங்க. யாருக்கு நம்ம ஓட்டு, எதை மையப்படுத்தினது நம்ம ஓட்டு அப்படிங்கிறது தான் நீங்க சிந்திக்கணும். காவிரி நதிநீர் உரிமை, கச்சத்தீவு மீட்பு, கனிம வள கொள்ளை, நியூட்ரினோ திட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டம், இந்த மாதிரி பல தேசிய சார்ந்த பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. இதை பத்தின அடிப்படை புரிதலும் தெளிவும் மக்களுக்கு இல்லை. இதை யாராச்சும் எடுத்து சொல்றாங்கன்னாலும் ரொம்ப சில பேர் தான் இதை எடுத்து பேசுறாங்க, இதுக்காக போராடுறாங்க. ஸ்டெர்லைட் ஆலையா இருக்கலாம், அப்படி இல்லை நியூட்ரினோ திட்டமா இருக்கலாம், அதுவும் இல்லை அப்படின்னா ஹைட்ரோ கார்பன் திட்டம், இந்த மாதிரி பல திட்டங்கள் இருக்குது. முல்லை பெரியாறு பிரச்சனை, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. மும்மொழி கொள்கை, வகுப் சட்டம், அப்புறம் சிஏஏ, என்ஆர்சி, இந்த மாதிரி பல சட்டங்கள் இருக்குது. இந்த சட்டத்தை பத்தின புரிதலை எந்த கட்சியாவது திராவிட கட்சிகள் எடுத்து பேசியிருக்கிறத நீங்களே பாருங்க. நாங்கள் எதிர்க்கிறோம்னு அறிக்கை விடுவாங்க, ஆனா அதுக்கான தேவை என்ன தமிழ்நாட்டுல, அதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கறத வந்து யாருமே பேச மாட்டாங்க. இதையும் பேசுற கட்சியை நீங்க தேர்ந்தெடுக்கணும், அதை தேடி பார்க்கணும், படிக்கணும் அப்படிங்கறத என்னோட வேண்டுகோள். இதுல பல கட்சிகள் மாற்று அப்படிங்கிற ஒரு சொல்லாடலோட அரசியல் களத்துக்கு வர்றாங்க. எடுத்துக்காட்டுக்கு நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம், அவர்களின் கொள்கை திராவிடமும் தமிழ் தேசியம் சேர்ந்ததானதா இருக்கு. மக்கள் நீதி மையம், அது ஒரு குழப்பமான ஒரு கொள்கையாக தான் இப்போ வரைக்கும் இருக்குது. நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்தார். மாற்றம்னு சொல்லி வந்தவங்க யாருமே அந்த மாற்றத்துக்கான செயலை செஞ்சாங்களா, இல்லை எடுத்து வச்சாங்களா, அப்படி இல்லைன்னா அதை தொடர்ந்து அதிலே பயணிக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் சிந்திச்சு பாருங்க. எனது ஓட்டு என் தலைவனுக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் தயவு செஞ்சு விட்டுருங்க. இந்த 17வது தேர்தலையாவது அதை விட்டு ஒழிங்க. மாற்றம் என்பது சொல்லல, செயல். சமூகத்தில் ஒரு மாற்றம் நிகழணும் அப்படின்னா அந்த மாற்றத்தை ஒன்கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு காந்தி சொல்றாரு. அந்த மாற்றத்தை உங்ககிட்ட இருந்து கொண்டு வாங்க. உங்களுக்கான வேட்பாளர் யாரு, அவர் எந்த கட்சி சார்பாக போட்டிடுறாரு, அவருக்கு தொகுதியில என்ன பண்ணியிருக்கிறாரு, அவருக்கு ஓட்டு போட வேண்டிய தேவை நமக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இந்த சின்னம் சார்ந்து அப்புறம் தலைவர்கள் சார்ந்து ஓட்டு போடுறத வந்து முற்றிலுமா தவிர்த்துருங்க. ஏன் ஓட்டு தானப்பா, இது ஜனநாயக உரிமை தானப்பா, ஏன் தலைவனை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அவருக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆம், இது ஜனநாயகம் தான், உங்கள் ஓட்டு உங்களுக்கான உரிமை தான். ஆனால் உன் தலைவர் என்ன சொல்றாரு, என்ன பேசுறாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என் ஊர்ல எனக்கு ஒரு பிரச்சனை, அதை பத்தின புரிதலே இல்லை, அதை பத்தின தெளிவும் இல்லை, அதை எதிர்க்கவும் இல்லை அப்படின்னா அவன் யாரு, அவங்க எப்படி நமக்கான தலைவர்களா இருக்க முடியும்? தரகர்களாக தான் இருப்பாங்க. சாட்டை எடுத்து